ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சந்தோஷ் இன்ஃபினிட்டி ஃபேக்ட்ஸ். இதுக்கு முன்னாடி என் சேனலோட இன்ட்ரோ போட்டிருப்பேன். இன்கேஸ் அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சரியா? எதுக்காக இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோஸ் போட்டிருப்பேன். அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சரி, இன்னைக்கு ஒரு வைரல் டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நிறைய பேர் யூடியூப்ல பேசுறாங்க. அந்த வைரல் டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன் அதை பத்தி பேசினாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட் என்ன, அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். சரியா? ஓகே, என்ன டாபிக் அப்படின்னா ஸ்கோபெக்ஸ் ப்ராஜெக்ட், ஆலங்கட்டி மழை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பேசியிருப்பாங்க. அதாவது ஸ்கோபெக்ஸ் ப்ராஜெக்ட் ஒரு பில்கேட்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணாரு, நிறைய $1 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணாரு. அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதோட இம்பாக்ட் தான் இந்த ஆலங்கட்டி மழை அதிகமா தெற்காசிய பகுதியில பெஞ்சுது. அதாவது சவுத் ஏஷியால அதிகமா பெஞ்சுது. நம்ம தமிழ்நாட்டுல கூட அதிகமா இந்த மழையை நம்ம பார்த்தோம். அந்த மழையை என்ன பண்றாங்க, ஒரு சில பேர்லாம் வீடியோ பார்த்தேன், அந்த மழையோட எடுக்கிறாங்க, அந்த ஆலங்கட்டி மழை எடுத்து பர்ன் பண்ணி பாக்குறாங்க. அது என்ன ஆக மாட்டேங்குது, கரைய மாட்டேங்குது. இப்படிலாம் வீடியோஸ் போடுறாங்க. அது நிறைய பேர் அதை எடுத்து என்ன பண்றாங்கன்னா யூடியூப்ல போட்டு என்ன பண்றாங்கன்னா ஸ்கோபெக்ஸ் ப்ராஜெக்ட்னாலதான் இந்த ஆலங்கட்டி மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த வீடியோஸ் போட்டிருக்காங்க. இப்ப இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்கோபெக்ஸ் ப்ராஜெக்ட்னாலதான் இந்த ஆலங்கட்டி மழை பெய்யுதா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சரி, நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்றாங்க, தப்பு இல்லை. ஆனா ஸ்கோபெக்ஸ் ப்ராஜெக்ட்னா என்ன, ஆலங்கட்டி மழைனா என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை எக்ஸ்பிளைன் பண்றது கிடையாது. ஸோ இந்த வீடியோல அந்த டாபிக்கை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஓகே, ஒரு சின்ன டாபிக் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த எண்ட்ல இந்த ஸ்கோபெக்ஸ் ப்ராஜெக்ட்னாலதான் இந்த ஆலங்கட்டி மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரியா? பார்த்துலாமா ஒன்னொன்னா? இப்போ நம்ம எர்த் எடுத்துக்கோங்க. எர்த்துக்கு மேல அட்மாஸ்பியர் இருக்கு, அதாவது வளிமண்டலம் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அந்த வளிமண்டலம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது, லேயரா இருக்கும். அதுக்கு ஒரு சில பேர்கள் வச்சிருக்காங்க. என்னென்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோ, எக்ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லேயரா சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. நான் 2 லேயரை பத்தி மட்டும் சொல்றேன். இந்த வீடியோக்கு அது போதும். சரி, என்னென்ன லேயர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 லேயரை மட்டும் சொல்றேன். ட்ரோபோஸ்பியர் அண்ட் தென் ஸ்ட்ராட்டோஸ்பியர். ட்ரோபோஸ்பியர் தமிழ் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மண்டலத்துல, அதாவது இந்த வளிமண்டலத்துல என்ன நடக்கும், அதாவது கீழடுக்குல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெதர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நடக்கும். இப்ப வானிலை அறிக்கை எல்லாம் சொல்றாங்க இல்லையா, மழை பொழிய போகுது, புயல் உருவாக போகுது, காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகுது அப்படிலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. கரெக்டா? அதெல்லாம் எந்த லேயர்ல நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரோபோஸ்பியர் என்ற லேயர்ல தான் நடக்கும். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெதர் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும், அதாவது கிளவுட் ஃபார்ம் ஆகி மழைலாம் பெய்யுது பாத்தீங்களா, அதெல்லாம் எந்த லேயர்ல நடக்கும், ட்ரோபோஸ்பியர் என்ற லேயர்ல நடக்கும். சரியா? அதுக்கு மேல இன்னொரு லேயர் இருக்கு, அந்த லேயர் தான் ஸ்ட்ராட்டோஸ்பியர். இந்த லேயர்ல தான் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓசோன் படலம் இருக்கும். இந்த ஓசோன் லேயர் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஓசோன் லேயர் எல்லாருக்கும் தெரியும். என்ன பண்ணும், அது சன்ல இருந்து வரக்கூடிய யூவி ரேஸ்ல இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணும். புற ஊதா கதிர்ல இருந்து இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் லேயர்ல இருக்கிற அந்த ஓசோன் லேயர் அந்த யூவி ரேஸ்ல இருந்து நம்மள பாதுகாக்கும். சரியா? இதுதான் ஸ்ட்ராட்டோஸ்பியரோட வேலை. ஸோ இந்த 2 லேயரை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஆலங்கட்டி மழைக்கு வரும். இந்த ஆலங்கட்டி மழை எப்படி பெய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் டைம்ல படிச்சிருப்போம், வாட்டர் சைக்கிள், நீர் சுழற்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். என்னென்ன நடக்கும், எவாப்ரேஷன், கண்டென்சேஷன், பிரெசிபிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போமா. அதாவது நீர் ஆவியாகிறது, நீர் சுருங்குறது, அப்புறம் மழை பொழிவு ஏற்படுது. இதுதான் தமிழ்ல சொல்லுவாங்க வாட்டர் சைக்கிள், நீர் சுழற்சி. இதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. வாட்டர் வெப்பரா மாறும். எப்ப மாறும், அதிகப்படியான ஹீட் இருக்கும்போது அந்த வாட்டர் வெப்பரா மாறி மேல ரைஸ் ஆகும். சரியா? மேல போக போக டெம்பரேச்சர் கம்மியாகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல நம்ம போகிறோம் அப்படின்னா டெம்பரேச்சர் கம்மியாகும். டெம்பரேச்சர் கம்மியாகுதுன்னா அந்த வாட்டர் வெப்பரா மாறிச்சு இல்லையா, எவாபரேஷன் பொழுது அந்த வாட்டர் வெப்பர் என்னவா மாறும்னா அகெயின் வாட்டரா மாறும். குட்டி குட்டி டிராப்லெட்ஸ், வாட்டர் டிராப்லெட்ஸா மாறி எல்லா வாட்டர் டிராப்லெட்ஸும் சேர்ந்து ஃபார்ம் ஆகுறது தான் இந்த கிளவுடு. இது பெரிய ப்ராசஸ், நான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, நான் பேசிக்கா இருக்கிறது மட்டும் சொல்றேன். இதுதான் நடக்கும். சரியா? வாட்டர் வெப்பரா மாறும். மேல போக போக என்ன நடக்கும்னா கண்டென்சேஷன் நடக்கும். கண்டென்சேஷன் என்ன நடக்கும், வாட்டர் வெப்பர் வாட்டரா மாறது தான் கண்டென்சேஷன், நீர் சுருங்குறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கண்டென்சேஷன்ல தான் என்னது, கிளவுட் ஃபார்மேஷன் ப்ராசஸ். இப்போ கிளவுட் ஃபார்மேஷன் நடக்குது, எல்லா வாட்டரும் குவியுது, எல்லா வாட்டர் டிராப்லெட்ஸும் குவிஞ்சு என்ன நடக்குதுன்னா கிராவிட்டி அதிகமாக, கிராவிட்டினால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மழையா நம்ம பூமியில விழும். இந்த ப்ராசஸ் பேர் தான் பிரெசிபிடேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சாரி, ஸோ பிரெசிபிடேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த பிரெசிபிடேஷன் என்ன நடக்கும், மழை பொழியும். ஓகே, ஸோ இந்த 3 ப்ராசஸ் பேர் தான் வாட்டர் சைக்கிள் சொல்றாங்க. சரி சார், இந்த ஆலங்கட்டி மழை எப்படி பெய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் நீங்க நியூஸ்ல பார்த்திருப்பீங்க, இடியுடன் கூடிய மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டா? இந்த இடியுடன் கூடிய மழைக்கு ஒரு ஸ்பெஷலான கிளவுட் ஒன்று இருக்கு. அந்த கிளவுடு பேர் தான் குமுலோ நிம்பஸ் கிளவுடு.
இது வந்து ஒரு ஜாகிரபிக்கல் டேர்ம். இதை வந்து நான் நிமோனிக் மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்றேன். சரியா? காலிஃப்ளவர் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த காலிஃப்ளவர் மாதிரி தான் இந்த குமுலோ நிம்பஸ் கிளவுட் இருக்கும். சரியா? நான் இமேஜ் அப்படியே மேலே போடுறேன், அதை அப்படியே பார்த்துக்கோங்க கண்டினியூஸா. ஓகே, இந்த குமுலோ நிம்பஸ் கிளவுட்னால தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடியுடன் கூடிய மழை பெய்யும். அதாவது சடனா ஷார்ட் டைம்ல ஃபாஸ்டா பார்த்துருப்பீங்க ஒரு மழை பெய்யும். அது என்ன கிளவுடுன்னா குமுலோ நிம்பஸ் கிளவுட். நல்லா வந்து ஈவினிங் டைம்ல வந்து அந்த மழை பார்த்துருப்பீங்க. சடனா வந்து வெயில் அடிக்கும், திடீர்னு இருட்டிக்கும். இருட்டின உடனே அந்த கிளவுட் ஃபார்மேஷன் நடக்கும், ஃபாஸ்டா எவாபரேஷன் நடக்கும், ஃபாஸ்டா கண்டென்சேஷன் நடக்கும், ஃபாஸ்டா அந்த ப்ராசஸ், அந்த வாட்டர் சைக்கிள் ப்ராசஸ் ஃபாஸ்டா நடக்கும்போது குமுலோ நிம்பஸ் கிளவுட் உருவாகுது. இந்த குமுலோ நிம்பஸ் கிளவுட் உருவாகும் போது ஷார்ட் டைம்ல அதிகப்படியான மழையை கொட்டிட்டு போயிடும். இதே குமுலோ நிம்பஸ் கிளவுட் தான் இந்த ஆலங்கட்டி மழையை பெய்யறதுக்கான காரணம். அது எப்படி சார் ஆலங்கட்டி மழையா பெய்யும் அப்படின்னா, இப்ப பாருங்க, இப்ப வாட்டர் வந்து உறையுது. ஓகே, உறைந்த நிலையில இருக்குன்னா 0 டிகிரி டெம்பரேச்சர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படியே தண்ணியா இருக்குன்னா அபவ் தி 0 டிகிரி செல்சியஸ் நல்லா தெரியும். வாட்டரா இருக்கும்போது ஒரு டெம்பரேச்சர், வாட்டர் வந்து ஃப்ரீஸ் ஆன பேர் ஒரு டெம்பரேச்சர். இது ரெண்டுக்கும் இடையில ஒரு டெம்பரேச்சர் இருக்குது. அந்த டெம்பரேச்சர்லயே ஃபால் ஆகும் வாட்டர். அப்படி ஃபால் ஆகும்போது தண்ணியா வந்து விழாது. என்னவா விழும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஐஸ் கட்டியாகவும் இல்லாம தண்ணியாவும் இல்லாம அது இடைப்பட்ட டெம்பரேச்சர்ல வரும்போது ஐஸ் சின்ன சின்ன குட்டி குட்டி ஐஸ் கட்டியாவும் இருக்காது, ரொம்ப தண்ணியாவும் இருக்காது. அது இன்பிட்வீன்ல வந்து நம்ம எல்லாரும் அந்த ஆலங்கட்டிய நேர்ல பார்த்தோம்னா அந்த அதோடைய அப்பியரன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி வந்து விழும். புரியுதுங்களா? அந்த குமுலோ நிம்பஸ் சேம் குமுலோ நிம்பஸ் கிளவுட் தான். ஆனா விழும்போது டெம்பரேச்சர் வந்து எப்படின்னா தண்ணிக்கும் உறைந்த ஐஸ் கட்டிக்கும் இடையில வந்து விழும்போது டெம்பரேச்சர் பிட்வீன்ல விழும்போது அது ஆலங்கட்டி மழையா வந்து விழுது. இதெல்லாம் வந்து எந்த லேயர்ல நடக்குது? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வானிலை தொடர்பான எல்லா விஷயங்களும் இதுல நடக்குது, ட்ரோபோஸ்பியர்ல நடக்குது. கிளவுட் ஃபார்மேஷன் எதுல நடக்குது? ட்ரோபோஸ்பியர்ல நடக்குது. இந்த குமுலோ நிம்பஸ் கிளவுட் எதுல ஃபார்ம் ஆயிருக்கும்? அப்போ ட்ரோபோஸ்பியர் லேயர்ல தான் இந்த ஆலங்கட்டி மழை பெய்யுதுன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இந்த ஸ்கோபெக்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு வரும். இந்த ஸ்கோபெக்ஸ் ப்ராஜெக்ட் ஃபுல் ஃபார்ம் என்ன தெரியுமா? ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராட்டோஸ்பியர் என்னது? ட்ரோபோஸ்பியருக்கு மேல இருக்கக்கூடிய லேயர். சரி, ஓகே, இது ஃபுல் ஃபார்ம் ஃபுல்லா தேவையில்ல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. எஸ் ஃபார் ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸ்ட்ராட்டோஸ்பியர் எங்க இருக்கு? ட்ரோபோஸ்பியருக்கு மேல இருக்கு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் யாரு கொண்டு வர அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கொண்டு வராங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, புவி வெப்பமயமாக்குதலை தடுக்கிறதுக்காக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணியிருப்பாங்க. சரியா? இது எதன் அடிப்படையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும், எரிமலை தெரியும். சரியா? அந்த எரிமலை என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெடிக்கும் போது அதிகப்படியான வாயுக்களை வெளியே விடும். அதுல முக்கியமான வாயு ஒண்ணு இருக்கு. அந்த வாயு பேர் தான் சல்பர் டை ஆக்சைடு. இந்த சல்பர் டை ஆக்சைடு அந்த எரிமலையிலிருந்து வெடிச்சு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வானத்துல ஃபுல்லா படர்ந்து போயிடும். படர்ந்து இருக்கும்போது சன்லைட் வந்து எர்த்துல படாம அந்த சல்பர் டை ஆக்சைடு தடுத்துரும். சரியா? அப்ப எரிமலை வெடிச்ச இடத்துல சுத்தி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப கூலிங் ஆயிடும். டெம்பரவரியா கூலிங் ஆயிடும். எரிமலை எங்க வெடிக்குதோ அது சுத்தி அந்த ஏரியா எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, இருட்டாவும் ரொம்ப கூலிங்காகவும் ஆயிடும். ஏன்னா சன்லைட் படாது, பிகாஸ் ஆஃப் சல்பர் டை ஆக்சைடு. இதன் அடிப்படையில தான் புவி வெப்பமயமா குளோபல் வார்மிங் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதை தடுக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்கோபெக்ஸ் ப்ராஜெக்ட்ல முன்னெடுத்திருப்பாங்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. சரியா? இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சல்பர் டை ஆக்சைடு ஒரு ஹார்ம்ஃபுல் கேஸ். சரியா? அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா, சல்பர் டை ஆக்சைடு யூஸ் பண்ணாம கால்சியம் கார்பனேட்டை யூஸ் பண்ணிருப்பாங்க. எதுல? இந்த ஸ்கோபெக்ஸ் ப்ராஜெக்ட்ல. இந்த ஸ்கோபெக்ஸ் ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, கிளவுட் சீடிங் மெத்தட் ஒன்று இருக்கும். கிளவுட் சீடிங் மெத்தட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், தனி வீடியோ கூட நான் போடுறேன். கிளவுட் சீடிங் மெத்தட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் லேயர்ல, ஸ்கோபெக்ஸ் ப்ராஜெக்ட்னா எஸ் ஃபார் ஸ்ட்ராட்டோஸ்பியரிக், அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் லேயர்ல தான் இந்த கால்சியம் கார்பனேட்டை போய் தெளிக்கிறாங்க. எதுல? இந்த ஸ்கோபெக்ஸ் ப்ராஜெக்ட் மூலியமா பண்றாங்க. ஓகேவா? அதுக்கு பேர் தான் கிளவுட் சீடிங் மெத்தட் மூலியமா அந்த கால்சியம் கார்பனேட்டை தெளிக்கிறாங்க. இது மூலியமா சன்ரைஸ் படுறது கம்மியாகும். அதனால புவி வெப்பமயமாக்கத்தை தடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்டை முன்னெடுக்கிறாங்கப்பா. சரியா? இதுதான் இந்த ஸ்கோபெக்ஸ் ப்ராஜெக்ட். எந்த லேயர்ல பண்றாங்க? ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் லேயர்ல பண்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ யோசிங்க, இந்த ஸ்கோபெக்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கும் ஆலங்கட்டி மழைக்கும் சம்மந்தம் இருக்கா? ஆலங்கட்டி மழை எந்த லேயர்ல நடக்குது? கிளவுட் ஃபார்மேஷன் எந்த லேயர்ல நடக்குது? ட்ரோபோஸ்பியரிக் லேயர்ல நடக்குது. இந்த ஸ்கோபெக்ஸ் ப்ராஜெக்ட் எந்த லேயர்ல பண்ணியிருக்காங்க? அதுக்கு மேல இருக்கிற ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் லேயர்ல பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த ஸ்கோபெக்ஸ் ப்ராஜெக்டோட விளைவு தான் ஆலங்கட்டி மழைன்னு சொல்றது தவறான விஷயம். அப்போ நிறைய யூடியூப் சேனல் என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்கோபெக்ஸ் ப்ராஜெக்டோட ஃபெயிலியர் தான் இந்த ஆலங்கட்டி மழை அப்படின்னு நிறைய பேர் உங்களை தவறா கைட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த ரீசனை போய் சொல்லுங்க. அது வேற லேயரு, இது வேற லேயரு, இதுக்கு எப்படி சம்மந்தப்படும் அப்படின்ட்டு நிறைய பேர்கிட்ட நீங்க போய் சொல்லணும். சரியா? ஓகே, இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்டர் சைக்கிள்னா என்ன, அந்த லேயர்னா என்ன, லேயரோட டிஃபரன்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஸ்கோபெக்ஸ் ப்ராஜெக்ட் வந்து எதுக்காகன்னு தெரிஞ்சிருப்பீங்க. கரெக்டா? அது 2014 ஸ்டார்ட் பண்ணி 2024லயே அது வந்து
ஃபிளாப் ஆயிடும், அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 2026ல கொண்டு வந்து அதை லிங்க் பண்றது தவறான விஷயம். ஸோ தவறான கைட் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு சேனல் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தயவு செய்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கா சார், நிறைய புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா தயவு செய்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. சரியா? தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.